Hey guys, welcome to Chennai Ssc YouTube channel. So நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Human Development Index. Again a very important topic when it comes to economics. So இந்த Human Development Index தான் என்ன, இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், மேலும் இதோடைய ஒரிஜின்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதோட டெஃபினேஷன் படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன, இட் இஸ் a statistical tool to measure a country's overall achievement in its social and economic dimensions. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறோம், ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றதை பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், மார்க்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஹெச்டிஐயும், சரிங்களா? ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து ஒரு கிளாஸில் யார் அதிக மார்க் வச்சுருக்காங்களோ அவங்க நல்லா படிக்கிறவங்க, அவங்க இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல, கரெக்டாக? அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து எந்த கண்ட்ரியில் அதிக ஜிடிபி இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் இப்போ எப்படி வந்து ஸ்கூல்ஸில் வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஹெச்டிஐ. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் லைஃப்பையும் பார்க்குது. அதாவது எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஈக்குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓகேவா, ஈக்குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்குறது தான் வந்து நம்மளுடைய ஹெச்டிஐயோடைய வேலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஐ எதுக்காக, நம்மளுடைய எக்கனாமி இல்லை வந்து ஒரு நாட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தேர் இஸ் சம்திங் நோன் அஸ் ஜிடிபி, இல்லையா? ஒரு நாடு வந்து எப்படிப்பட்ட நாடு, வளர்ந்த நாடா இல்லை வளராத நாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வி ஆல்ரெடி ஹேவ் ஜிடிபி, ஜிஎன்பி, பர் கேபிட்டா இன்கம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இத்தனை இருக்கும்போது எதுக்காக ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து வில் ஹேவ் டு மூவ் ஆன் டு தி 1950s டைம், ஓகேவா? அப்போ தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிடில் ஈஸ்டர்ன் ஏரியாவில் வந்து ஆயில் ரிசர்வ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு 20-25 இயர்ஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1970s 80s டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகக்கூடிய கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஈரான் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவிலான நாடாக வந்து வளர்ந்துருக்கும். ஆனால் அந்த நாட்டுக்கிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனால் we can still not consider it as a developed country. அப்போ தான் கொஸ்டின் மார்க் வந்து, ஏன் இது டெவலப்டு கண்ட்ரி நம்மளால சொல்ல முடியல, ஜிடிபி தான் நிறையா இருக்குது இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன தோணுச்சு, அங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவ்வளோ நல்லா இல்லை, மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வச்சுருக்கவன் இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி நிறைய காசு வச்சுருந்தா அந்த கண்ட்ரி வந்து கண்டிப்பாக டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக வந்து உணர்ந்தாங்க எல்லாரும், ஓகேங்களா? ஏன் அங்கே வந்து விமென்க்கு ஈக்குவாலிட்டி கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, மக்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக கிடையாது, வெறும் காசு மட்டும்தான் நிறையா இருந்துச்சு. அப்போதான் தே வாண்டட் சம்திங் விச் வாஸ் ஆல்டர்னேட்டிவ் டு ஜிடிபி. அப்படி வந்தது தான் ஒன்று என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போ இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை உருவாக்குனவங்க வந்து 2 பேர். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹபூப் உல் ஹக், அவங்க தான் இவர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா, மெஹபூப் உல் ஹக். இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமர்த்தியா சென். ஸோ மெஹபூப் உல் ஹக்குன்றவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர், அமர்த்தியா சென்ன்றவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். 1990 வந்து உருவாக்கியிருக்காங்க. 1991 இருந்து யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை வந்து வருஷம் வந்து யூஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிஸையும் வந்து ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கடைசியாக வந்த ரேங்கிங் வந்து டிசம்பர் 2020 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். வித் திஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.